எபிசோட பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. இவனுங்க வந்து ஒண்ணுமே திருந்தாம தான் இருக்கானுங்க. திருந்தவும் வாய்ப்பு இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ்னு ஒன்னு வைக்கிறாங்கல்ல. அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல எதுக்காக நம்ம நாமினேட் பண்றோம் அப்படின்ற விஷயத்தையும் மறந்துட்டு இருக்கானுங்க. அங்க போய் வன்மத்தை மட்டும் தான் கக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்குதுன்னா நிறைய பீஸுங்க வந்து வெளியே போகணும் அப்படின்ற அதை வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பீஸுங்களா இருக்குல்ல. அந்த பீஸுங்கலாம் உள்ளே இருக்கு. பவித்ராலாம் நாமினேஷன்லயே வரல. தர்ஷிகாலாம் நாமினேஷன்லயே வரல. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லயே வராமே தப்பிச்சிட்டாங்க. அதாவது வெளியே போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்க பீஸுங்களே வரலன்னா என்ன காரணம்னா இவனுங்க என்ன பண்றாங்க அங்க போயிட்டு யாரெல்லாம் வெளியே போக வாய்ப்பு இருக்கோ அவங்கள நாமினேட் பண்ணாம அங்க போயிட்டு எனக்கு இவங்களை பிடிக்கல, எனக்கு இவங்க மேல கோவம் இருக்கு, இவங்க மேல காண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்திலே பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பீஸிங்லாம் தப்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இது வர சத்யா போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பேசலாம். என்னன்னா அந்த டபுக்கு டப்பா அருண் இருக்கார்ல, அருணுக்கும் முத்துக்குமருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஃபைட் வந்தது கடைசியில். இந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வந்து எக்ஸ்ட்ரா குழம்பு வந்து ஊற்றிட்டாரு. ஆனால் மஞ்சரி வந்து ஊற்றும் போதே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பைப்பில் ஊற்றிட்டு இருக்கு. ஸோ ஊற்றுனதுனால வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷனில் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் முத்துக்குமரன் உள்ள வந்து ஏன்பா இந்த மாதிரி அவங்க தான் ஊற்றும் போதே வேணான்னு சொல்கிறாங்களா, அப்பயே வேணான்னா நிறுத்த வேண்டியது அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டுட்டாருங்க. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா டபுக்கு டப்பாக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. இவன் வேற வந்து வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவன் மேலே நம்ம கொலகானில் இருக்கோம், இவன் வேற நடுவில் எதுக்கு வரான் அப்படின்ற மாதிரி கானில் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி மஞ்சருக்கு எனக்கு நடுவில் பேச்சுவார்த்தை வரும்போது நீலாம் உள்ள வராத, நீ வந்துகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இவன் எப்போ பார்த்தாலும் மஞ்சரி கூட நின்று பேசினா மட்டும் இப்போ வந்து இதே சொல்லிட்டு இருக்கான், மந்திரி நீ வந்து நடுவில் வரேன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக எஸ்கலேட் பண்ணலான்னு முத்து வந்து முடிவு பண்ணிட்டாரு. அருணுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம், வேற யாராவது கிட்ட பேசணும், கேர்ள்ஸ் கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரம் பாஞ்சிருப்பாப்ல. கொஞ்சம் முத்துக்குமரனால கொஞ்சம் பயத்தில் இருக்காரு. ஏன்னா ஏதாவது மாட்டி விட்டுருவானோ கோத்து விட்டுறணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கினே இருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அருண் அப்புறம் இது தீபக் முத்துக்குமரன் 2-3 பேர் வந்து டிஸ்கஷன் வந்ததுல. இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தீபக் எடுத்தார் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன், அதாவது ஒரு தீர்ப்பு ஒன்று சொன்னார்ல. அது சீரியஸ்லி சொன்னால் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு தீர்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்கிற பாயிண்ட் என்னது, இந்த மாதிரி அவங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ரேஷனை வேணான்னா அது பாதியாக ஊற்ற வேண்டியது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு. தீபக் என்ன சொல்றாரு, இல்ல இது பிரிச்சு வச்சிட்டோம்ல, சோ இவங்களுக்குன்னு ஒரு பங்குனா அந்த பங்கு எடுத்துக்கிட்டோம், வேஸ்டா போனாலும் பரவாயில்ல அப்படின்ற பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா தீபக் சொல்லும்போது வருது. இதை தான் பாத்தீங்கன்னா அருண் வந்து சொல்றது. சோ இதுக்கு தான் முத்து வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா சொல்றாரு. ஏன்னா ஒரு பொருள் வேணான்னு சொல்லும்போது ஏன்னா எக்ஸ்ட்ரா ஊத்தணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாரு. இது கரெக்டான கேள்வி தான். இந்த கேள்விக்கு வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தீபக் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாப்ல. ஆனா இதுல மேட்டர் என்னன்னா அந்த கான்வர்சேஷன் அப்ப அருண் வந்து ஒத்துக்கிட்டாரு பாருங்க. ஆமாப்பா நான் சொன்னது தப்பு தான்ப்பா, நீ வந்து உள்ள வர அப்படின்ற மாதிரி சொன்னது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டார்ல. அது காரணம் என்ன சொல்லுங்க. என்ன மேட்டர்னா அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பயம் வந்துருச்சு. அதாவது ஒரு முத்துக்குமரன் கேள்வி கேட்டார், ஒரு ஹவுஸ்மேட்டாக ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது, அந்த பிரச்சனையில் நான் வந்து கேட்கறது எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு கேட்டார் பாருங்க. இந்த இடத்துல வந்து அருண் மாட்டிக்கிட்டாரு. ஐயோ என்னடா இவன் எப்படி பேசுகிறான், இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, விஜய் சேதுபதி வந்து கேட்பாரு ஏன் முத்து கேட்குற ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயப்படக்க உடனே கை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆமாப்பா இதுக்கப்புறம் நீ வந்து உள்ள வந்தனா ஏன் வந்த அப்படி மாதிரி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காலை கிட்டத்தட்ட வந்து பயத்தில் அவ்வளோ ஒத்துக்கிட்டாரு. அப்படிதான் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அருணுக்குள்ள முத்து மேலே பயங்கரமான வன்மம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தோம். அப்போ தான் இந்த டபுக்கு டப்பா அந்த பேரே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த டபுக்கு டப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து மேலே கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கக்கிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சீக்கிரமாகவே அருணை வந்து இதோட பயங்கரமான ஒரு இடத்துல அட்டாக் பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முட்டிச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபைட்டு வந்து பெருசாகுதோ அந்த ஃபைட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இன்னும் கொஞ்சம் எமர்ஜ் ஆக முடியும். இதில் முத்து எமர்ஜ் ஆகிறாரு அருண் எமர்ஜ் ஆகிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்க போது, அதாவது கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது. உங்களோட கருத்துக்கு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸ்னு 2 பேர் சுற்றிட்டு இருந்தாங்களே, அதாவது தர்ஷிகா விஷால், இந்த 2 லவ் பேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 லவ் பேர்ட்ஸும் நல்லா ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து ஜோடியாக போகும்னு பார்த்தா இதில் ஒரு லவ் பேர்ட் இருக்கு பாருங்க, அது வந்து இன்னொன்று வந்து ஏமாத்துதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விஷாலை வந்து தர்ஷிகா வந்து ஏமாத்திட்டாரு சொல்றது எப்படின்னா, ஆக்சுவலாக தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மேலே ஒரு க்ரஷ் வந்துருச்சு அந்த ஸ்கூல் டாஸ்க்லேருந்து. அதை வந்து அவங்க சொல்லிட்டாங்கல்ல. சொன்ன உடனே ஒரு நைட் டிஸ்கஸ் பண்ணும்போது 2 பேரும் நடந்துகிட்டே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மேட்டர் வந்து விஷால்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஒரு என்ன சொல்லியிருக்கணும், இல்லை தர்ஷிகா எனக்கு இது பிடிக்கல, வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வேணாம், அதாவது நீ வந்து இதெல்லாம் இது எனக்கு தாட்டே வரல, உன் மேலே அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்கணும்ல. இந்த பீஸ் எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மழுப்பி பூசி மொழிகிட்டே இருந்தது. அதுக்கு அந்த பீஸ் என்ன நினச்சிக்கிச்சு, ஓகே இவன் பயங்கரமாக நம்மளையும் லவ் பண்ணுறான் போல, வெளியே காமிக்கல போல அப்படின்ற மாதிரி அந்த பீஸ் நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளஷ் ஆகி எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்களே அந்த சிரிக்கிறது, அந்த பயங்கரமாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சிரிப்பு பயங்கர பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வாய் வந்து ரொம்ப பெருசாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு வந்து ஒவ்வொருத்தருக்காக கசிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது கேர்ள்ஸில் ஜாக்லைன் அன்ஷிதா இதெல்லாம். ஸோ அன்ஷிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஷால்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி நான்லாம் லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்ஷிதா காண்டாயிட்டு என்னடா இவன் லவ் பண்ணலன்றான், அந்த பொண்ணு வந்து அவன் லவ் பண்ணுறான்ற மாதிரி பயங்கரமாக ஃபீலிங்ஸை கொட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தர்ஷிகா போய் இந்த மேட்டர் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தர்ஷிகா காண்டாயிடுச்சு. ஏன்னா நீ லவ் பண்ணலன்னு சொல்லியிருக்கியா
பண்ணியிருக்கியாமே, சத்தியம் பண்ணியிருக்கியாமே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்டோன்னே, ஆமாம் நான் அதெல்லாம் பண்ணலையே, நான் எனக்கு வந்து உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, அது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னு சொல்ல, உனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, நான் அதை மதிக்கிறேன், வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காலை வாரி விட்டாருன்னு தான் சொல்லணும். பாவம் தர்ஷிகா வந்து 200% கேமராக சுற்றிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 200% லவ் பேர்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு மாறிட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் 200% பார்த்தீங்கன்னா கிராக்காக மாற்றி விட்டுறாரு போல. எனக்கு தெரிஞ்சு விஷால் பின்னாடி போயிட்டே இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்னா பண்ணுறேன், இல்லைனா இல்லை, இது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுணும். அது வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பூசி மொழிகிட்டே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயம் தோணுது. இதில் வந்து தர்ஷிகா ஒரு கேவலமான விஷயம் பண்ணாங்க. என்னன்னா ஜாக்லின் அன்ஷிதா இருக்காங்களே, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால்கிட்ட வந்து கேட்கறது விஷாலுக்கு பிடிக்கல. இப்போ தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஜாக்லின் அன்ஷிதா இவங்க 2 பேர் வந்து கேட்குறது ஏன் அவங்களாம் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்ககிட்ட தான் எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தர்ஷிகா இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா வலிஞ்சிக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நடக்கிற மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, இதில் வந்து அவங்க எதுக்கு மூக்கு நுழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுட்டு இருக்கீங்க. இன்கேஸ் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் அன்ஷிதாவும் கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுவி ஊற்றிருப்பாங்க. ஏண்டி நீ தானே வந்து என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி அவனை வந்து பிடிச்சிருக்கு, அவன் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களாம். சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் தான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இந்த மேட்டர் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் துண்டா மாட்டிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்களே, ஆர்ஜே ஆனந்தி வந்து இவர் ஜெஃப்ரியும் அதே மாதிரி ரயனை பற்றி பேசிட்டு இருந்தாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வன்மத்தை வந்து கொட்டிட்டு இருந்தாங்க, அவங்க விஷத்தை பார்த்தீங்கன்னா தெளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. நம்ம ப்ரோமோலையும் பார்த்தோம், லைவ்லையும் பார்த்தோம், அந்த வீடியோலையும் பார்த்தேன். ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்களே, ஜெஃப்ரி வந்து ஆக்சுவலாக அவனோட கேரக்டர் மாறிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் ஜெஃப்ரியும் ரயனும் எதுக்கு வந்தோன்றதே தெரிய மறந்துட்டானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னா 2 பேரும் சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோலை ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரோலை வந்து எடுத்துக்கிட்டானுங்க. அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கே ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர் தான் சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு மட்டுமே 2 பேர் வந்து அவனுங்க எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னைக்கு அவனுக்கு கேம் விளையாட போகிறானுங்க அப்படின்றது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை அழிச்சு இந்த இண்டிவிஜுவல் கேம்லாம் ஸ்டார்ட் ஆச்சுல, இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து வரும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதுலேயும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து தரமான ஃபைட்டு. எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும், அதாவது டபுக்கு டப்பாக்கும் அருணுக்கும் வந்து இது முத்துக்கும் வந்தது பாருங்க. அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஃபைட்டாக ஒரு நாள் கண்டிப்பாக போய் முடியும். ஏன்னா அருணோட கேரக்டர் அப்படி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை வச்சுக்கிட்டே ஒருத்தன் சுற்றுறானா கண்டிப்பாக அது அருணாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வன்மத்தில் தான் பார்த்தீங்கன்னா முத்து இப்போ நார்மலாக ஒரு கேள்வி கேட்குறான், ஏன்டா அதை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நீ ஏன்டா உள்ள வர அப்படின்ற கேள்வி வருது. அது காரணம்னா முத்து மேலே அவ்வளோ வன்மம் இருக்குது. இந்த வன்மம் என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக வெடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து லாஸ்ட் எபிசோட்லாம் இதுக்கு முன்னாடி வரலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். விஷுவலில் மீட் பண்ணலாம். பை.